Hi everyone, welcome to SR Academy. TNTET 2026 மேத்ஸ். இதில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகள் 25 கணக்குகள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கூட்டு சராசரியிலிருந்து கண்டிப்பாக கணக்குகள் வருது. அதில் ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 68. அப்புறம் 15 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் அதில் 70ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 10 பேரோட சராசரி மதிப்பெண் என்ன? இப்போ மீதமுள்ள 10 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் கண்டுபிடிக்கணும்னா இவர்களோட மொத்த மதிப்பெண்ணை கண்டுபிடிக்கணும். மொத்தம் இஸ் ஈக்குவல் டு சராசரி இன்ட்டு எண்ணிக்கை என்பது தான் ஃபார்முலா. ஸோ சராசரியை நம்ம எண்ணிக்கையால் பெருக்கிறோம். 25 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் 25 பெருக்கல் 68. சராசரியை எண்ணிக்கையால் பெருக்கணும்னா நமக்கு 1700ன்னு வருது. அடுத்து 15 மாணவர்களின் சராசரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது 15 பெருக்கல் 70 பெருக்குனீங்கன்னா 1050. இப்போ மீதி 10 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் இந்த 25லேருந்து 15 பேரை கழிச்சிட்டோம் அப்படின்னா வந்துடுது 650. ஸோ ஒரு மாணவன் இந்த 10 மாணவர்களின் சராசரி தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சராசரி இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 650 டிவைடட் பை எண்ணிக்கை 10 விச் இஸ் ஈக்குவல் டு 65. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இரண்டாவது கேள்வி. ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரிக்கப்படும் பொழுது அதன் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். ஸோ அதிகரிப்பு சதவீதம் என்ன? ஒரு வட்டத்துக்கு முதல்ல 10 சென்டிமீட்டர் ஆரம்னு வச்சுக்குவோம். அதை 10% அதிகரிக்கணும்னா 10ல் 10% கண்டுபிடிச்சா 1%. இப்போ அதனுடைய ஆரம் 10ம் 1ம் 11 சென்டிமீட்டர் ஆரமாக மாறுகிறது. பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு பை அப்படியே வச்சுக்கோங்க. முதல்ல 10 சென்டிமீட்டராக இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 100. அப்போ என்ன இருக்குது? 100 பை தான் அதனுடைய பரப்பளவு. இப்போ 10% அதிகரிக்கிறேன். அப்போ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு வருது. 10 என்பது 11 மாறும்போது 11 ஸ்கொயர் பண்ணுறேன் 121 பை. ஸோ பை இன்ட்டு 121. இப்போ 100 என்பது என்னவா மாறுச்சு? 121 மாறி இருக்கு. அப்போ அதிகரித்த சதவீதம் 21%. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. ஸோ இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. இன்னொரு மெத்தடு கூட இருக்குது. என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் முதல்ல இருக்கிற ஆரத்தை ஆர்னும் அடுத்து இருக்கிற ஆரத்தை ஆர் ப்ளஸ் ஆர் பை 10 அப்படின்னு வச்சு போடலாம். இது பெருசாக வரும். இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 21%, 20ன்னு டிக் பண்ணிட்டேன். ஆப்ஷன் டி 21%. மூன்றாவது கணக்கு. அடுத்த எண் என்ன? ஸோ இங்கே 2, 6, 12, 20, 30ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 கூட்டியிருக்காங்க, இங்கே 6 கூட்டியிருக்காங்க. 12 கூட 8 கூட்டினா 20, 20 கூட 10 கூட்டினா 30. 4, 6, 8, 10ன்னு கூட்டியிருக்காங்க. அடுத்து 12 கூட்டுங்க 42ன்னு வந்துடும். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர். கவனிங்க, மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர். அப்படின்னா அகலம் என்ன? பாருங்கள், பரப்பளவோ சுற்றளவோ கேட்கல, அகலம் என்னன்னு கேட்குறாங்க. மூலை விட்டம் கொடுத்துட்டு இது நாம் பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது 12 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயரை வச்சுக்கிட்டோம்னா 13 13 169. இது இந்த பக்கம் மைனஸ் ஆனால் 144. இதை கழிச்சோம்னா நமக்கு 25ன்னு வருது. ஸோ ரூட் எடுக்கிறோம். பி இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. 5 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இ.
ஐந்தாவது கேள்வி 20% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு பொருளின் விற்பனை விலை 720 ரூபாய் எனில் குறிக்கப்பட்ட விலை என்ன? நீங்கள் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப பெருசாக போகும். 20% தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அந்த பொருளின் குறிக்கப்பட்ட விலையிலிருந்து 80% விலைக்கு நாம் விற்கிறோம். அதனுடைய விலை 720 ரூபாய். குறிக்கப்பட்ட விலை என்பது 100%. இதை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதை ஜஸ்ட் நேர்மாறுபாடு கணக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே பை போடுங்க, இசிக்கோல்ட்டு போடுங்க, ஆன்சர் வந்துடும் பாருங்கள். இப்போ 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 9 8 72. எக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா இந்த 100 அந்த பக்கம் போகும். அப்போ 900ன்னு வந்துடும். செம ஈஸி. ஆப்ஷன் இ பாருங்கள். 80% விலையை கொடுத்துட்டு 100% விலையை நேர்மாறுபாடு கணக்கில் போட்டால் ஒரே ஸ்டெப்பு தான் ஆன்சர் சல்லுன்னு வந்துடும். ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், பட் இட் வில் டேக் டைம். அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தகவல் ஒன்று சொல்லிடுறேன். டிஎன்டிஇடி இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி மேத்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் மேத்ஸில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு தேவைப்படும். இது 2ம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ. 2 சமன்பாடு கொடுத்துட்டு இந்த சமன்பாடுகளை தீர்க்கும் பொழுது எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் எப்பயுமே சமன்பாடுகளை தீர்ப்பது. ஃபஸ்ட்டு சமன்பாட்டை அப்படியே வச்சுக்கிங்க. 3x - 2y = 8. இந்த 2வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு y கேன்சல் ஆகும், எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். அப்போ இதை 2ஆல் பெருக்கணும்னா எல்லா டேர்மையும் நம்ம 2ஆல் பெருக்கணும். 2x 2ஆல் பெருக்கினா 4x + 2y = 6. 6 இதை அப்படியே கூட்டுகிறோம். 7x இது -2yயும் +2yயும் கேன்சல் ஆகிடுது, 14. அப்போ x = 2ன்னு வருது. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 7வது கேள்வி 2 ஆண்டுகளுக்கு 10% வட்டி வீதத்தில் ரூபாய் 4000 அசல். இதற்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன? எப்படி யோசிக்க தோணும்? 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை கண்டுபிடிப்போம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை கண்டுபிடிப்போம், கூட்டு வட்டியிலிருந்து தனி வட்டியை கழிச்சா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் இதுக்கு சரியான ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கேள்வி வரும். P × R/100² என்ற ஃபார்முலாவில் போடுங்க, ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஸோ இதில் போடுறேன் பாருங்கள். 4000 × R என்பது 10 கொடுத்துருக்காங்க, by 100² which is equal to 4000. இங்கே 0 0 கேன்சல் ஆகிடுதா? 1/10 ஸ்கொயர் பண்ணுறோமா? அப்போ 1/10 2 தடவை போடுங்க. 2 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. மீதி 40 மட்டுமே உள்ளது. அந்த வித்தியாசம் ரூபாய் 40 மட்டுமே. ஆப்ஷன் ஆ தான் சரி. 8வது கேள்வி 8 27 64 125. அதுக்கு அடுத்து எந்த எண் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாம் என்ன நம்பர் அப்படின்னு பாருங்கள். இது 2 கியூபு, இது 3 கியூபு, இது 4 கியூபு, இது 5 கியூபு. அடுத்தது 6 கியூப் தான் வரும். 6 × 6 × 6 தான் விடை. 36 × 6 which is equal to 216. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 9வது கேள்வி நிகழ்தகவு கணக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க டெட் எக்ஸாமில். ஆனால் 8th வரைக்கும் சிலபஸில் நிகழ்தகவு இல்லை. 9வதுல தான் நமக்கு நிகழ்தகவே ஆரம்பிக்குது. இருந்தாலும் நிகழ்தகவு கணக்கு கண்டினியூஸாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கறதால இதில் ஒரு முக்கியமான கணக்கை நான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு பையில் 5 சிவப்பு, 4 நீலம், 6 பச்சை பந்துகள் உள்ளன.
ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் எடுக்கும் பொழுது அது சிவப்பு அல்லது பச்சையாக இருப்பதற்கான நிகழ்தகவு. முதல்ல n of s, அதாவது மொத்தமாக எத்தனை பந்துகள் இருக்குதோ அதுதான் n of s. 5 4 9 9 6 15. இப்போ கேட்கப்படுகின்ற நிகழ்ச்சி சிவப்பு அல்லது பச்சை. சிவப்பு எத்தனை இருக்குது? 5 இருக்குது. பச்சை எத்தனை இருக்குது? 6 இருக்குது. ஸோ n of a இஸ் ஈக்குவல் டு 5ஐயும் 6ஐயும் கூட்டுங்க 11. P of a நிகழ்தகவுக்கான ஃபார்முலா n of a டிவைடட் பை n of s. ஸோ n of a என்பது 11 டிவைடட் பை 15 n of s. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 10வது கேள்வி 360 மற்றும் 450 மீபோவா என்ன? 360 450 மீபோவா இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இன் த TNTET எக்ஸாம். ஸோ மீபோவா கண்டுபிடிக்கணும்னா பொதுவான வகுத்தியால் டானா வகுத்தலில் வகுக்கிறோம். அப்போ 36 45ன்னு வருது. இது 9ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 4 9 36 5 9 45. இதுக்கு மேலே பொதுவான காரணி பொதுவான வாய்ப்பாடு இல்லாததால் இதோட நிறுத்திக்கணும். பொதுவான காரணி உள்ள வரை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? டானா வகுத்தல் போடணும். மீதி உள்ளதை பெருக்கிக்குங்க. 9 90. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. TNTET ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸு 10 கொஷின் பேப்பர் எங்ககிட்ட ஆன்சரோடவே இருக்குங்க. கம்ப்ளீட் ஆன்சரோடு இருக்குது. இது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நீங்கள் சோஷியல் சயின்ஸ் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கனாலும் அதுக்குண்டான கொஷின் பேப்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சைக்காலஜி எல்லா கொஷின்ஸுமே 10 இருக்குது. 10 கொஷின் பேப்பர்ஸ். இந்த கொஷின் பேப்பர்ஸ் PDF உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மிக குறைந்த சார்ஜஸில் உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது இடைநிலை பற்றிய கணக்கு. ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை கொடுத்துட்டு இதனுடைய இடைநிலை கண்டுபிடிக்க சொன்னால் முதல்ல நம்ம அந்த எண்களை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் எழுதிக்கணும். அப்படி எழுதிக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா நடுவில் இருக்கும் எண்ணை இடைநிலை என்று குறிப்பிடணும். இப்போ இங்கே 5 நம்பர் இருக்குது. இந்த பக்கம் 2 விட்டாச்சு, இந்த பக்கம் 2 விட்டாச்சுன்னா நடுவில் இருக்கிறது 25. கவனிங்க, இந்த கணக்கில் அவங்க ஏறு வரிசையில் எழுதிட்டாங்க, அதனால் நோ ப்ராப்ளம். சப்போஸ் எழுதலை அப்படின்னா நீங்கள் ஏறு வரிசையில் எழுதணும். ஸோ விடை 25 தான் சரி. சார் ஒருவேளை 6 நம்பர் இருந்தால் என்ன பண்ணுறதுனா நடுவில் 2 நம்பர் வரும். நடுவில் இருக்கும் 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துடுங்க. ஆன்சர் வந்துடும். ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 2:3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. மிகச்சிறிய கோணம் காண்க. முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற அடிப்படையில் இந்த கோணங்களை நாம் 2x 3x 4x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 180 டிகிரி வருது. அப்போ 9x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆப்வியஸ்லி x இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரி. தோ இருக்குது ஆன்சர்னு ஓடி போய் டிக் அடிச்சிடக்கூடாது. ஆனால் கேட்குற கேள்வியை திருப்பி பாருங்கள். மிகச்சிறிய கோணம் என்னன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய கோணம் என்பது 2xன்றதால 2x இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. 13வது கேள்வி 0.5% தசமமாக எழுத கிடைப்பது. ஒரு எண்ணை தசமமாக மாற்ற சதவீதத்தை தசமமாக மாற்ற 100ஆல் வகுக்க வேண்டும். சதவீதத்தை தசமமாக மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல் வகுத்துட்டு தசம எண்ணாகவே கொடுங்கள். இதுவே பின்னமாக மாற்ற சொன்னாங்கன்னா 100ஆல் வகுத்துட்டு பின்னமாக கொடுங்கள். அவ்வளோதான். புள்ளி வரக்கூடாது பின்னத்தில். இப்போ தசமமாக மாற்ற சொல்கிறாங்க 0.5 டிவைடட் பை 100. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சதவீதம் அப்படின்றதுக்கு அர்த்தமே பகுதி 100ஐ கொண்ட பின்னம் என்று தான் அர்த்தம். அப்போ இதை பர்சன்டேஜ்ன்றத 1/100ன்னு எந்த இடத்துலையும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நீங்கள் 100ஆல் வகுக்கிறேன், 2 இலக்கங்கள் முன்னாடி போகுது. 0.005. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. 14வது கேள்வி 5 கிலோமீட்டர்
பர் மணி பை மணி என்ற வேகத்தில் செல்லும் ஒருவர் 200 மீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை வினாடிகள் ஆகும்? இங்கே பாருங்கள், இங்கே மீட்டர் கணக்கில் இருக்கா, இங்கே வந்து கிலோமீட்டர் கணக்கில் இருக்கா. இப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். ஏன்னா வினாடிகளில் கேள்விகள் கேட்குறாங்க. கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா நம்ம 5/18 பெருக்கணும். ஸோ 5 கிலோமீட்டர் பர் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 5 × 5/18 விச் இஸ் ஈக்குவல் டு 25/18. ஸோ அவரோட ஸ்பீடு என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு, 25/18. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இவர் 20 மீட்டர் தொலைவை கடக்க ஆகும் நேரம். ஃபார்முலா நேரம் இஸ் ஈக்குவல் டு தூரம் பை காலம், தூரம் பை வேகம். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது 200 மீட்டர் பை வேகம் 20/25/18 விச் இஸ் ஈக்குவல் டு 200 இன்ட்டு இங்கே பகுதி என்னவா மாறுதுன்னா இன்ட்டு 18/25 மாறுது. இதையும் அடிச்சிட்டிங்கன்னா 8ன்னு வருது. ஸோ 8×18 144. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. இதில் கவனிக்க வேண்டிய பின்னம் இதுதான், 5/18 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்ற வேண்டும். 15வது கேள்வி, அடுக்குகளில் மீசிமா. மீசிமா அப்படின்றது மீசிமாவோ மீப்பவாவோ எண்களில் கேட்பாங்க, பின்னங்களில் கேட்பாங்க, இயற்கணிதத்தில் கேட்பாங்க, அடுக்குகளில் கேட்பாங்க, இயற்கணித கோவைகளில் கேட்பாங்க, வழிக்கணக்குகள்லையும் கேட்பாங்க. ஸோ மீசிமான்றதுல இவ்வளோ வெரைட்டி இருக்குது, எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 2 அடுக்குகள் கொடுத்துருக்காங்க, அடுக்குகளின் விரிவாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய எல்சிஎம் அப்படின்றது நல்லா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, பொதுவானவைகளில் பெரிய அடுக்கு மற்றும் மிச்ச சொச்சம் இருப்பவை அனைத்தும். இது எல்லாத்தையும் பெருகுனா நமக்கு மீசிமா வந்துடும். இங்கே 2 கியூப் இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது. பெரிய அடுக்கு எது? 2 கியூப் தானே, அதை போடுங்க. அடுத்தது பொதுவாக இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. இதில் பெரிய அடுக்கு எது? 3 கியூப். சார் அவ்வளோதானே, அப்படியே விட்டா அது HCF மீப்போவா. ஆனால் மீதி இருப்பதையும் பெருக்கினாதான் என்னது நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். ஸோ ஓகேவா? HCFனா பொதுவானவைகளில் குறைந்த அடுக்கு, அதோட விட்டுடணும். எல்சிஎம்னா பொதுவானவைகளில் மிகப்பெரிய அடுக்கு மற்றும் மிச்ச சொச்சத்தை பெருக்கணும். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, டிஎன்டிஇடி மேத்ஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம எஸ்ஆர் அகாடமி நடத்திட்டு வரோம். இதில் மொத்தமாக மேத்ஸில் மட்டுமே 23 டெஸ்ட் வைக்கிறோம். அதில் 20 டெஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் புக்கிலேயே நாங்கள் சிலபஸ் படி பாடம் படி சொல்லிடுவோம். அதை படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் ஆன்லைன் வாட்ஸ்அப்லேயே எழுத வேண்டியது தான். அதற்கு அடுத்த நாளே நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், ஆன்சர்ஸை அனுப்பிடுவோம். இந்த 23 டெஸ்ட்டுமே புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரம் 2 முறை நடைபெறுகிறது. ஒரு நாள் கேள்வியை அனுப்புவோம், அடுத்த நாள் ஆன்சர் அனுப்பிடுவோம். நீங்கள் மார்க்கு செக் பண்ணிக்கணும். இதில் 3 ஃபுல் டெஸ்ட்டும் உண்டு. 3 ஃபுல் டெஸ்ட்டு 6வதுலேருந்து 10வது வரை உள்ள அனைத்து பாடங்களையும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட்டும் நடத்துகிறோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணவும். தேங்க்யூ. 16. ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ், உயரம் h கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சாய் உயரம்னா அதை நம்ம என்னன்னு வச்சுக்கணும், எல்லுன்னு வச்சுக்கிறோம். ஸோ பாருங்கள், ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கேட்குற கேள்வி ஹெச் என்ன? ஸோ இது பித்தாகரஸ் தேற்றப்படி ஃபார்முலா இருக்குது, h is equal to square root of
L ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் பண்ணால் 169 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ல் 5 போனால் 4, 6ல் 2 போனால் 4, 144. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 144ன்றது 12 12 144, விடை 12 சென்டிமீட்டர். ஆப்ஷன் இ தான் சரியான விடை. தொடர் தள்ளுபடி கணக்கு அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதுக்கு ஒரு செம்மையான ஷார்ட்கட் சொல்லித்தரேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 40% முதல்ல ஒரு பொருளுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது 30% தள்ளுபடி பண்ணுறாங்க. இதில் குறிக்கப்பட்ட விலையே நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் சமமான ஒற்றை தள்ளுபடி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், கொடுக்கலனாலும் பரவாயில்ல. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். முதல்ல ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 40ம் 30ம் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 70 வரும். அடுத்தது ரெண்டுத்தையும் பெருக்கி அதை 100 அளவுக்குத்துருங்க. அது என்ன? 40 பெருக்கல் 30 டிவைடட் பை 100 விச் இஸ் ஈக்குவல் டு 0லாம் கேன்சல் ஆகி 4 12. ஸோ கூட்டினதுலேருந்து பெருக்கந்த கழிச்சிடுங்க, 58. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். எப்படி ஒன்றா கேட்கட்டும் கேள்வி, ஆனால் நம்ம கெத்தாக பதில் சொல்கிறோம். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை, 58%. 18வது கேள்வி. ஒரு தொடர் வரிசையை கொடுத்துட்டு அது 12வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இது கூட்டு தொடர் வரிசையா, பெருக்கு தொடர் வரிசையா, இல்லை சிறப்பு தொடர் வரிசையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட எண்ணை தொடர்ந்து கூட்டினாலோ கழித்தாலோ அது கூட்டு தொடர் வரிசை. பாருங்கள், 17 3 கழிச்சிட்டாங்க 3 கழிச்சிட்டாங்க 3 கழிச்சிட்டாங்க. ஸோ வித்தியாசம் 3 வருது, -3 வருது. எப்போ இது கூட்டு தொடர் வரிசை. முதல் உறுப்பு A இஸ் ஈக்குவல் டு 17, டிஃப்ரென்ஸ் D இஸ் ஈக்குவல் டு -3. கவனிங்க, 3ன்னு போடாதீங்க, ஏன்னா 3 3 கழிச்சிட்டு போகிறாங்க, அதனால் -3 போடுங்க. ஃபார்முலா Tn இஸ் ஈக்குவல் டு A + n - 1 × D விச் இஸ் ஈக்குவல் டு 17 + T 12 தானே கண்டுபிடிக்கணும், 11D விச் இஸ் ஈக்குவல் டு 17 + 11 × Dக்கு பதிலாக -3ன்னு போடுங்க. 17 - 33, விடை -16 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஆ. அடுத்தது இன்னொரு முக்கியமான கணக்கு, தொடர் வரிசை கணக்கு தான். இதில் 20வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. திரும்பவும் அதே ஃபார்முலா T20 இஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக 7 போட்டுடுறேன். 7 + 19 × D என்ன? 4 4 கூடுதல் ஆகிறது. போன கணக்கில் மைனஸ் ஆச்சு, இதில் கூடுதல் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு 7 + 76 விச் இஸ் ஈக்குவல் டு 83 தான் ஆன்சர். ஆப்ஷன் இ. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க அப்படியே வீடியோவை மட்டும் பார்க்காம ஒரு நோட் எடுத்து கேள்வி மற்றும் பதிலை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எதுவுமே அட்டன் பண்ண தேவையில்ல, சூப்பராக மார்க் எடுக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியது, மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து இந்த டாபிக்ஸு மேத்ஸு, டிஎன்டிஇடி மேத்ஸ் டாபிக்ஸில் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். 20வது கேள்வி. 2x + 5 = 13. இதில் எக்ஸின் மதிப்பு என்ன? அல்லது தீர்க்கன்னு சொல்லிட்டாலே எக்ஸின் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 5 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? -5ன்னு ஆகும். -5 அப்படின்னா என்னாச்சு? 13ல் 5 போனால் 8. 2x = 8, x = 4. ஆப்ஷன் இ தான் சரியான விடை. அடுத்த எண் என்ன? இது வந்தாலே ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 8 64 216 512. என்ன சார் அது, நான் இது வர்க்க எண்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஆனால் கன என்னான்னு பார்த்தா ஆமாம், இது 2 கியூபு, இது 4 கியூபு, இது 6 கியூபு, இது 8 கியூப். ஓகேவா? அடுத்தது வர வேண்டியது 10 கியூப் தான் இங்கே வரணும். 2 4ன்னு இரட்டை எண்களின் கணங்களை கொடுத்துருக்காங்க. 10 கியூப் பண்ணால் 1000 தான் ஆன்சர்.
22வது கேள்வி 1 முதல் 50 வரையிலான இரட்டைப்படை எண்களின் கூடுதல் என்ன? இரட்டைப்படை எண்ணா ஈவன் நம்பர்ஸு எப்படி இருக்கும்? 2 + 4 + 6 ப்ளஸ் அப்படியே போகுது. எது வரப்போகுது? 50 வரப்போகுது. இதனுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் இங்கே கூட்டுத்தொடர் வரிசை ஃபார்முலாவை பயன்படுத்தி போடலாம். ஆனால் அதை விட ஈஸியாக ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள். 2 இன்ட்டு இது எல்லாத்துலேயும் 2 காமனாக எடுத்துட்டேன்னா 1 + 2 + 3 and so on up to 25. ஸோ ஓகேவா? இப்போ இது இயல் எண்களின் கூடுதல். இதுக்கு ஃபார்முலா இருக்குது ப்ராக்கெட்டுக்குள்ளே n × n + 1/2 அப்படின்னு வந்துடுது. ஸோ இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கிறத மட்டும் போடுறோம். n என்பது 25, அதுவும் கூட ஒன்று கூட்டிங்கன்னா 26. இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 650 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஆ. கடந்த முறை நடந்த டெட் எக்ஸாமில் நம்ம வீடியோஸை மட்டுமே பார்த்துட்டு போய் நிறைய பேர் எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு திரும்பவும் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் டெட் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க என்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி பார்க்குறீங்க. 5 மீட்டர் 15 மீட்டர் 25 மீட்டர் நீளமுள்ள 3 கயிறுகளை சமமான நீளமுள்ள துண்டுகளாக வெட்டினால் ஒவ்வொரு துண்டின் அதிகபட்ச நீளம் என்ன? இது மாதிரி சமமான நீளமுள்ள துண்டுகளாக வெட்டுறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட 3 எண்களுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா மீப்போவாக கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. இது பார்த்தாலே விட தெரியுது, அது வேறு விஷயம். இதுக்கு மீப்போவாக கண்டுபிடிச்சிங்கன்னா 5ஆல் வகுத்தா 1 3 5. இதுக்கு மேலே பொதுவான காரணி இல்லை, 5 மட்டுமே ஆன்சர். ஆப்ஷன் இ தான் 5 மீட்டர். சரி, இன்னும் 2 கணக்குகள் மட்டுமே உள்ளது. இதுவரை வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அனைவருமே பொறுமைசாலிகள் மட்டுமல்ல, வெற்றியாளர்களும் கூட. உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகளை வழங்குகிறேன். அடுத்தது 8:18 6:x வருது. இது மாதிரி கேட்டுட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா ஓரத்தில் இருக்கிற 2 நம்பரை பெருக்கி = போட்டு நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் போட்டுக்குங்க. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சு போச்சு. 8x = 6 12 72. ஸோ x = 9. சும்மா ஒரு செகண்டு தான் ஒரே ஆன்சர். ஆப்ஷன் ஆ 9. அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா அடுத்த வீடியோ இன்னும் ஒரே நாளில் வரப்போகுது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 25வது கேள்வி. 81/100 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்ற கிடைப்பது ரொம்ப சிம்பிளுங்க. ஏற்கனவே சதவீதத்தை பின்னமாக மாற்றணும்ல. இப்போ சதவீதமாக மாற்ற போகிறோம். பின்னம் கொடுத்துட்டு சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருகிடுங்க. அது எந்த பின்னமாக இருந்தாலும் சரி, கேன்சல் ஆகி போச்சு. இப்போ 81%. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.